சொல்லு மச்சி, எப்படி இருக்க? லைஃப் எப்படி போகுது? சூப்பராக போகுது. நல்லா இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பார்க்க வரப்பதான் ஒரு விஷயம் சாக்கடிக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புரட்சி தலைவர் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான நடிகர் இருக்காங்க. சூப்பர். கலைத்துறையில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற முதல் விஷயம் அது யாரு? உண்மைதான். ஜீவநதியாய் வருவார், எந்தாலும் தீர்த்து மகிழ்வார், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவார், தாயில்லாமல் நான் இல்லை. ஆஹா, அட்டகாசமான பாட்டு, அமர்க்கலமான பாட்டு, அப்படியே வருது. அதுக்கப்புறம் தலைவர் இருக்காங்களா, செம்ம. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாய் அன்பு கிடைக்காதம்மா, ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தே இன்றழைக்காத உயிரில்லையே. இது அப்படியே அப்படியே அதுலதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ சொன்னதுதான். பட் ஆனா நான் சொல்லியிருந்தேன், இந்த பாட்டுல தான் 3 பேருமே அழுதுருக்காங்க. நம்ம இசைஞானி, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார், 3 பேரும் நீ கொடுத்த தகவல் ரொம்ப நல்லா இருந்தது. என்னதான் சொல்லு, இன்னைக்கு உள்ள ஒரு விஷயத்துக்கு, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு, ஸ்போக்கியா, ஒரு ட்ரெண்டியா, வெஸ்டர்ன் டைப்லயும் என்னதான் தாயா இருந்தாலும் தாரத்தை விட முடியுமா? தாய்க்கு அப்புறம் யாரு? தாரம் தானே. அதுக்கும் நம்மால் போட்டிருக்காப்பலையே தாயும் தாரத்தையும் சேர்த்து செம்ம. நிறைவாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா, மசதைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தந்து சுகமல்ல பாரம் சுகம்தானம்மா, தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி, தாளையில் தினமும் கண் விழித்தால் நான் கைகொள்ளும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. சூப்பர் ஜி, செம்மையா ஏதோ ஒரு கண்டென்ட் அப்படி இப்படின்னு யோசிச்சோம். அவ்வளவுதான். தாயை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அருமையா முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர், அருமையா இருக்கு. தேங்க்யூ.